இங்க காவேரி ஒரு பக்கம் விஜய் கிட்ட, என்ன விஜய் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக வெண்ணிலா கிட்ட நம்மளை பத்தி விஷயத்த நீங்க சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜயுமே, இங்க பாரு காவேரி, இப்போ வெண்ணிலாவோட மனநிலை இன்னும் முழுசா சரியாகல. இப்போ போய் நமக்கு கல்யாண விஷயத்தை பத்தி அவகிட்ட சொன்னா அவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டானா இவ்வளவு நாள் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படின்ற மாதிரி இங்க விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியுமே, இங்க பாருங்க விஜய், நீங்க இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ற விஷயம் தப்பு நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க விஜயுமே, ஏன் காவேரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, என்னோட நிலைமையில இருந்து நீ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி இன்னுமே விஜய் தான் நிலைமையை பத்தி தான் விளக்குறதுக்காக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரி, இதுக்கு மேல இந்த விஷயத்தை மறைக்க கூடாது, இப்ப நம்ம ஓப்பனா எல்லா விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதை பத்தியுமே யோசிக்காம, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும், ஏன்னா இன்னும் 7 மாசத்துல நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இங்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. உடனே இங்க விஜயுமே, என்ன சொல்ற காவேரி, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி லைட்டா வந்து திரு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு ரொம்பவே டீடைல்டா புரிய ஆரம்பிக்குது, இங்க காவேரி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் விஜய்க்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவருமே, என்ன காவேரி சொல்ற, அப்படியா நீ மாசமா இருக்கியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியோட வயித்துல லைட்டா கை வச்சு பாக்குறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா காவேரியுமே இங்க விஜயோட கையை தட்டி விட்டுட்டு, இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி விஷயத்தை இப்ப பண்ண தேவையே கிடையாது, ஏன்னா நீங்க உங்களோட லைஃபையும் என் லைஃபையும் பெரிய பிரச்சனைக்கு நீங்க உள்ளாக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா வெண்ணிலா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க டைரக்டா போய் வெண்ணிலா கிட்ட பேசினாதான் என்ன, அந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லுங்க, ஏதோ வந்து பிளஸோ மைனஸோ நமக்கு அவங்களோட கிளாரிட்டி ஒரு பக்கம் கிடைச்சிரும்ல. ஏன்னா இப்ப இந்த விஷயத்தை பத்தி நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இப்ப இதை பத்தி எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ விஜயோட கிளம்பி போயிட்டு இல்ல இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்காது அப்படின்ற மாதிரி என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டுல இருக்கிற வெண்ணிலா பத்தியான ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு வந்தீங்கன்னா எங்க அம்மா கண்டிப்பா சம்மதிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன் அப்படின்ற மாதிரி இங்க காவேரி தான் மனசுல இருக்க விஷயத்த இங்க விஜய் கிட்ட ரொம்பவே டீடைலா சொல்றாங்க. அப்ப இதை கேட்டோன்னே இந்த பக்கம் விஜயமே, நீ கவலையே படாத காவேரி, கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் வெண்ணிலா பத்தியான முடிவை நான் சீரியஸா எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வெண்ணிலா பத்தியான முக்கியமான முடிவை பத்தி எடுக்கிறதுக்காக கிளம்பி அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா அதே நேரம் இங்க காவேரி விஜய் கிட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே எங்க மாமியும் மாமாவும் கேட்டிருந்திருப்பாங்க. அவங்களும் காவேரி கிட்ட வந்துட்டு, காவேரி தயவு செஞ்சு சொல்லுமா, உங்க விஷயத்துல எனக்கு பயங்கர குழப்பமா இருக்கு, என்னதான் ஆச்சு, உனக்கும் விஜய்க்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கிட்ட ரொம்பவே டீட்டெயில்டா கேட்கறாங்க. அப்போ காவேரியுமே எல்லா விஷயத்தையும் ஓப்பனா மாமி கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த அக்ரிமெண்ட் மேரேஜ் ஆனதுல இருந்து அது மட்டும் இல்லாம இப்ப இடையில வந்த பிரச்சனை வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் ரொம்பவே ஓப்பனா மாமி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட மாமியுமே, ஏமா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இந்த விஜய் எம்பி என்கிட்ட முழுசாவே எதையும் சொல்லலையே, அவன் பாட்டுல பாதி இதை மென்னு முழுங்கி முழுங்கி என்கிட்ட சொல்லியிருக்கான், அதனாலதான் எனக்கு இந்த விஷயம் சுத்தமா புரியல, சரி விடு, இப்ப நீயும் விஜயும் ஒன்னா சேரணும்னு முடிவோட தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க மாமி கேட்கறாங்க. அப்ப அதுக்கு கரெக்டாங்க காவேரியுமே, ஆமா மாமி, நானும் விஜயும் ஒன்னா சேரணும் தான் நினைக்கிறோம், ஆனா என்ன எங்க அம்மாவோட சம்மதப்படி சேரணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி காவேரி மாமி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் மாமியுமே, சரி விடுமா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா இந்த விஜய்க்காகவும் உனக்காகவும் நாங்க பயங்கரமா முயற்சி பண்ணி உங்க அம்மாவை நாங்க கன்வின்ஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்து இங்க சாரதா கிட்ட பேசுறதுக்கு தயாராகிறாங்க. ஆனா அதே நேரம் இங்க வீட்டுக்கு போன விஜயுமே வெண்ணிலாவை மீட் பண்ணி எப்படியாவது காவேரிக்கும் இவருக்கும் கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தாத்தாவுமே, என்ன விஜய் இது, நேத்து தான் வந்தா இன்னைக்கு திடீர்னு வந்திருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப விஜய் ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த பக்கம் தாத்தாவை ஹக் பண்ணிட்டு, தாத்தா நான் இப்போ அப்பாவாயிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பக்கம் தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் தாத்தாக்கு, என்னடா விஜய் சொல்ற அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாரு. அப்ப விஜயுமே தாத்தா கிட்ட அங்க காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை பத்தி ரொம்பவே டீட்டெயில்டா சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் தாத்தாக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்னடா விஜய் சொல்லிக்கிட்டு இருக்க, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த நீ ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, தாத்தா ஸ்வீட் என்ன ஸ்வீட், காவேரியே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன், அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க நம்ம வீட்டுல இருக்கிற முக்கியமான பிரச்சனை நான் இப்ப முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைரக்டா வெண்ணிலா கிட்ட போய் பேச போறேன் அப்படின்ற விஷயத்த இங்க தாத்தா கிட்ட சொல்றாங்க. அப்போ தாத்தாக்கு லைட்டா முகம் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ வெண்ணிலா கிட்ட ஏற்கனவே காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாம இங்க தாத்தாவுமே, இங்க பாரு விஜய், நீ அவசரப்படுறன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ இப்போ அந்த பொண்ணு கிட்ட சொன்னா அந்த பொண்ணு ரொம்பவே கோவப்பட வாய்ப்பு இருக்குடா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயுமே, இல்ல தாத்தா என் வெண்ணிலா அப்படிலாம் கோவப்பட மாட்டா, அவ இந்த விஷயத்தை எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே வந்து கொஞ்சம் முட்டாள்தனமா யோசிச்சுட்டு டைரக்டா இங்க வெண்ணிலாவை போய் பார்க்க போறாங்க. ஆனா வெண்ணிலாவுமே இங்க டைரக்டா விஜய்
விஜய் பார்த்த உடனே, விஜய் வந்துட்டியா, எங்க நான் உன்னை காணுமேன்னு தேடிக்கிட்டே இருந்தேன், நீ எங்க போயிட்ட, எதுக்காக என்ன விட்டுட்டு போன அப்படின்ற மாதிரி இங்க விஜய் மேல ரொம்பவே பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜயோட கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்றாங்க. ஆனா அதை கரெக்டா கவனிச்சிட்டு இருந்த விஜயுமே, எங்க பாரு வெண்ணிலா, நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்க கூடாது, நல்லா தெளிவா புரிஞ்சுக்க, இப்போ எனக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட வெண்ணிலாவுமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன விஜய் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன லவ் பண்ணிட்டு எதுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண, யார் அந்த பொண்ணு, எதுக்கு இப்படி பண்ண, ஏன் இப்படி எனக்கு துரோகம் பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் விஜயுமே இங்க வெண்ணிலா கிட்ட, இங்க பாரு வெண்ணிலா, நீ இவ்வளவு நாளா என் கண்ணுக்கு நீ தெரியவே இல்லை, நீ எங்க இருந்தன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா உன்னை கண்டுபிடிச்சி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்ததே என்னோட மனைவி காவேரி தான், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ இல்லைன்னு நினச்சி என் லைஃப்பை நான் வாழ தொடங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் காவேரியை கல்யாணம் பண்ணேன். அவள் தான் இப்போ என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன்னை என்கிட்ட கொண்டு வந்தா. எதுக்காகனா உன்னோட மனநிலையை சரி செஞ்சு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால் அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்பி தான் கூட்டிட்டு வந்தா. அதுக்காக தான் இப்போ நான் உன்னை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே விஜய் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே வெண்ணிலாவுமே அதை சுத்தமாக புரிஞ்சுக்காம, இல்லை அவங்க அப்படி பண்ணல, என்ன உன் முன்னாடி கொண்டு வந்து நிரந்தரமா உன் வாழ்க்கையை விட்டு என்ன அனுப்புறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் காவேரி மேல கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க வெண்ணிலாவுமே. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. வெண்ணிலா ஏன் இப்படி மாறுறா, இவன் எதுக்காக இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி அவருமே அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அதே நேரத்துல எங்க விஜய் இருந்துகிட்டு, எங்க பாரு வெண்ணிலா, நான் சொல்றத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்க, நான் சொல்றத ரொம்பவே தெளிவா கேட்டுக்க, நீ இந்த மாதிரி அவசரப்படாத, எனக்கு இன்னொரு லைஃப் இருக்கு, அது மட்டும் இல்லாம என் மனைவி இப்ப கர்ப்பமா இருக்கா, இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் ரொம்பவே டீட்டெயிலாக வெண்ணிலா கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஆனா வெண்ணிலா சுத்தமா புரிஞ்சுக்காம, இல்ல விஜய் நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், என் விஜய் எனக்கு வேணும், நான் யாருக்கும் என் விஜய் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க விஜயோட கையை பிடிச்சிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. அப்ப விஜயுமே ரொம்ப கோபத்தோட, வெண்ணிலா நான் சொல்றத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்க, இப்படிலாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா அடம் பிடிச்சிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி வெண்ணிலா மேல பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த தாத்தாவும் பாட்டியும், விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக அந்த பொண்ணு மேல இவ்வளவு கோவப்பட்டு இருக்க, சும்மாரு அப்படின்ற மாதிரி விஜயை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா வெண்ணிலாவுமே, தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா, நானும் விஜய் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க உங்களெல்லாம் வந்து பார்த்துருக்கோம்ல, இப்ப பாருங்க விஜய் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டாங்களாமா, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குன்றாங்க, இப்போ அந்த பொண்ணு கூட தான் சேர்ந்து வாழ போறேன்றாங்க, என்ன தனியா விடுறேன்னு சொல்றாங்க. நீங்க இது கேளுங்க தாத்தா, நான் விஜய் இல்லாம நான் இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பா விஜய் கூட தான் இருப்பேன், நீங்க தயவு செஞ்சு விஜய் கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா விஜய்க்காக தாத்தா கிட்ட போராட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கவனிச்சிட்டு இருக்க விஜய்க்கு சும்மா தலைக்கு மேல கோபம் வந்துருது. வெண்ணிலாவை பார்த்து கையை நீட்டி, நான் சொல்றத கேட்கறியா இல்லையா, முதல்ல நான் சொல்றத தெளிவா புரிஞ்சுக்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, இப்போ என்னால மறுபடியும் உன் கூட சேர முடியாது, உனக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன், உன்னை கியூர் பண்ணியிருக்கேன், இதுக்காகவாவது நீ தயவு செஞ்சு உன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கான வழியை பாரு, எங்க கூட இருந்து எங்களை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட வெண்ணிலா கிட்ட தான் மனசுல இருக்க விஷயங்கள்லாம் பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெண்ணிலாவுமே இதை சுத்தமா ஏத்துக்கிற மனநிலையிலே இல்லை. ஏன்னா இந்த பக்கம் வெண்ணிலாவோட மனசுல விஜய் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டு விஜயை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. அதனாலேயே அவங்க கண்டிப்பா விஜய் சொல்றது ஏத்துக்கிற மாதிரி ஐடியாலையும் இல்லை. அவங்க இந்த வீட்டை விட்டு போகாம இருந்தாங்கன்னா இதே வீட்டுக்கு இப்ப காவேரியாலையும் வர முடியாது. ஏன்னா காவேரியோட மனசுல இங்க அவங்க அம்மா சம்மதிச்சா மட்டும்தான் விஜயோட வீட்டுக்கு வரணும்னு இருக்காங்க. ஆனா காவேரியோட அம்மாவோட மனசுல கண்டிப்பா வெண்ணிலா விஜயோட வீட்டை விட்டு போனாதான் அதுக்கப்புறம் இதுல ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அவங்களும் ரொம்பவே அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வெண்ணிலா கிட்ட தான் எல்லா முடிவும் இருக்கு. வெண்ணிலா என்னதான் முடிவு பண்ண போறாங்க, ஒரு வழியா நல்லதா யோசிச்சு இந்த பக்கம் விஜய் விட்டு பிரிய போறாங்களா, இல்ல மறுபடியுமே ராகினி மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இங்க விஜயையும் காவேரியும் டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட இருக்காங்களா அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே guys, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.